பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் நலன் பொருட்டே நான் பிரசன்ன ஜோதிடம் சோழி பிரசன்னம் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 2024 இந்த 2024 எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொரு ஆண்டு நம்ம எதிர்பார்க்கிறோம், மனிதனுடைய இயல்பு தானே. இது கடந்தால் அடுத்தது எப்படி இருக்கும், அது கடந்தால் எவ்வாறு இருக்கும்? அந்த வகையில் மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2-3 நாள், திருவோணம் அவிட்டம் 1-2 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசன்னால் அதை பார்க்குறோம். அதுக்கு முன்னால் மகர ராசிக்காரருக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சனி பயிற்சியில் அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் அலையாக நீங்கள் வந்து பாதசனீஸ்வரர் சரித்து சென்றதையெல்லாம் நான் பார்க்கின்றேன். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் கிடைக்கும், கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. யாருக்கும் துரோகம் இழைக்காத உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களை எளிதில் ஏமாற்றி விடுவார்கள், எளிதில் துரோகத்தில் உங்களை அழுத்தி விடுவார்கள். நீங்கள் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் எப்பொழுதுமே உங்களை நோக்கி வந்தாலும் கூட அவர்களுடைய எந்த பாதிப்பும் உங்களை நெருங்காது. காரணம் என்னன்னா, பூர்வ புண்ணியம்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே கவசம் எழுதி வச்சுங்க. மகர ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரே கவசம் பூர்வ புண்ணியம்தான். அது ஒன்று தான் உங்களை காப்பாற்று. ஏழரை சனியாக இருந்தானே, ஜென்ம சனியாக இருந்தானே, பாத சனியாக இருந்தானே, கண்டக சனியாக இருந்தால், ஏது சனி பகவானுடைய பாதிப்புகள் இருந்தாலும் உங்களை காக்கின்ற கவசம் பூர்வ புண்ணியம். ரெண்டாவது, உங்களை காக்கக்கூடிய ஒரு ரட்சகன் யாருன்னா சனி பகவான் தான். அனுபவம். கடுமையான நோயினால் நீங்கள் கண்ணீர் சிந்தினாலும் கூட, எத்தனை துரோகங்கள் உங்களை ஏமாற்றினாலும் கூட உங்களை கவசம். அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் மகர ராசியில் இருக்கக்கூடிய 2-3 நாள், திருவோணம் அவிட்டம் 1-2 இந்த ராசி, இந்த நட்சத்திரத்தை சேர்த்த அத்தனை ஆன்மீக சகோதர சகோதரிகளும் வயது வித்தியாசம் பார்க்காமல் நம்பிக்கையோடு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அகூர் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் நோக்கி அலையாக வந்து திலதீபம் ஏற்றியதையும் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்தது பார்த்து என் கண்களில் கண்ணீர். நீங்கள் நலமாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய எண்ணம். வாழ்வீர்கள். இந்த 2024 ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி அமைய போகிறது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, இந்த 2024 பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி கடந்து சென்று விட்டது. யோக பலனை தரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் கடந்து சென்று விட்டது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 பொறுத்த வரைக்கும் ஒரே பயிற்சி தான். அதுவும் பார்த்தீங்கன்னா மேஷராசியிலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகின்ற குரு எப்போ மாறுறாரு? மே மாதம் 1ஆம் தேதி. அந்த ஒரு பயிற்சி தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா பயிற்சியுமே நீங்கள் வாழ்வில் சந்தித்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வையே புரட்டி போடக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி தான். உங்கள் வாழ்வுக்கு நலம் தரக்கூடிய ஒரே பயிற்சி தான். அதுதான் சுக்கிரனுடைய பயிற்சி. இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை மட்டும் நீங்கள் கவனமாக கேட்டு வர வேண்டும். அதே நேரத்தில் செவ்வாய் பயிற்சியும். அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத சனி. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, பாத சனியாக இருந்து விட்டதே என்றெல்லாம் நான் சொன்ன மாதிரி தான். முன்னாடியே உங்களுக்கு நான் நன்றி சொன்னேன் என்பதை விட கண்களில் கண்ணீரோடு நான் உங்களை பார்க்கின்றேன். திருத்தணிக்கு அருகே அகூரில் இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் வந்து திலதீபம் வெற்றி சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் கை கொண்டு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தீர்கள் அல்லவா? அது உங்களை காத்து நிற்கும். இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் வரவிட்டாலும் மாதத்தில் வருகின்ற ஒரு சனிக்கிழமை நீங்கள் அந்த வருடம் முழுவதும் அந்த பாதசனீஸ்வருடைய வழிபாடு உங்களை காத்து நிற்கும். கவலைப்பட வேண்டாம். 2024 பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தரப்போகின்றார். புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருப்பதனால இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் சரி, குழப்பங்களும் சரி படிப்படியாக குறைந்துவிடும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அனாதை போன்ற ஒரு உணர்வு. யாரும் எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலைதான். எல்லாம் அமைந்தும் உண்ட உணவில்லாத ஒரு நிலைதான். நன்றாக படித்திருந்தும் அந்த அறிவு உங்களுக்கு வேலை செய்யாத ஒரு நிலைதான். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 2024 பிறக்கின்றது. 2024 உங்கள் வாழ்க்கையில் உங்கள் லட்சியத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றார் நாள் தான். தடைபட்டு போன தொழிலாகட்டும், வாழ்வாகட்டும், திருமணமாகட்டும், எதுவாக இருந்தாலும்
தடை நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான பொன்னான காலம் மகர ராசிக்கு. பாத சனி என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மனசையும் உடம்பையும் தவறான பாதையை நோக்கி, தவறான எண்ணத்தை நோக்கி, தவறான பாதையை வாழ்வாக கொண்ட ஆண் பெண் தொடர்பு இல்லாமல் இருப்பீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறக்கூடியவர்கள். ஏனோ உங்கள் மனோநிலையை பொறுத்த வரைக்கும் சஞ்சலமான ஒரு மனநிலை, குரங்கு மாறி மனசு மாறிக்கொண்டே இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியத்தை வாடுகின்ற காலத்தில் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாடு யோகம் மட்டுமல்ல, வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். எடுத்த காரியத்தில் வெற்றி, தடைகள் நீங்கி நிம்மதி தருகின்ற காலம். அதே நேரத்தில் பிறருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு உதவி செய்கிறேன் என்று போய் மாட்டிக்கொள்வீர்கள். நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்களோ அவர்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் எளிதாக செய்து கடந்து போய் விடுவார்கள். கவலையே பட வேண்டாம். பூர்வ புண்ணியம் ஒன்றே உங்களுக்கு கவசம். புண்ணியம், நீங்கள் செய்த தவம், உங்கள் பித்ருக்கள் செய்த தவம், உங்கள் முன்னோர்கள் செய்த தவம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மகர ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு சகோதரி கேட்டார், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் திருவோணம் மட்டும்தானா, மற்றது இல்லையா என்று. மற்ற ராசிகளுக்கும் இருக்கின்றது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் 2, 3, 4, அவிட்டம் 1, 2 இவற்றுடைய பலனையும் சேர்த்து தான் சொல்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2024 ஆண்டு தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற ஒரு காலகட்டம். ஒரு ரகசிய மகர ராசிக்காரருக்கு 2024 இப்போ சொல்லக்கூடிய சூழ்நிலை தான். ஏன்னா சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறை சோழி விட்டும் போதும் உங்களுக்கான காரியங்களையும் அந்த காரியத்தில் இருக்கின்ற தடைகளையும் அதை நிவர்த்தி செய்கின்ற முறையும் தான் நான் சொல்லி வருகின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம், பெற்ற தாய் தந்தையரே பகைவராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, கட்டிய மனைவியை காலை வாரி விடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் இவர்களது வாழ்க்கையில் இருக்கும். உறவினர்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபத்திரம் தான். சொந்த பந்தங்கள் என்றுமே உங்களுக்கு துணையாக நின்றதில்லை, துணையாக நிற்க போவதும் இல்லை. அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி கடந்து விடுவீர்கள். என்னை பொறுத்தவரை ஒரு நிகழ்வு, அதுதான் ஒரு பாடம். என்னை பொறுத்த ஒரு முறை நான் காரிலே செல்லும் பொழுது எதிரில் ஒரு ஆட்டோ போயிட்டு இருக்கு. அந்த ஆட்டோவில் ஒரு வாசகம் எழுதியது, சொத்தே போனாலும் சொந்தங்களை நம்பாதே. நான் விரைந்து சென்று அந்த ஆட்டோவின் அருகே நின்று அவரை பார்த்து கேட்டேன், என்ன இப்படி ஒரு வாசகம் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னபொழுது அவர் அழகாக சொன்னார், அனுபவித்தேன் என்று சொல்லிய பொழுது உங்கள் ராசி என்ன ஏன் என்று கேட்டார். நான் ஒரு ஜோதிடரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்ன வார்த்தை தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம். ஆக மகர ராசியில் மகரம், அவரை பாருங்க, தன்னுடைய மனவேதனையை ஒரு ஆட்டோவில் பின்பக்கமாக எழுதி வைக்கின்றார். ஆக உறவினர்களை எப்பொழுதும் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் நலன், நீங்கள் சுயநலமாக இருந்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும். தனக்கு முன்புதான் தானமும் தர்மமும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் படி கொண்டு அரிசியையோ பருப்பையோ அளந்து போட்டுவிட்டு அதிலிருந்து 2 அரிசியோ படியோ ஒரு சிட்டிக்கு எடுத்து படிக்குள் போட்டு விடுவார்கள். அது எவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்கின்றது. இது மகர ராசிக்குரியதுதான். வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னை பொறுத்தவரை மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு 2024 உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காலகட்டம். இந்த 2024 எந்த வயதில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்களை சந்தித்து வந்தாலும் சரி, எத்தனை துயரங்களில் இருந்தாலும் சரி, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கக்கூடியவன் 2 பேர் தான். ஒன்று சுக்கிரன், கலத்திரகாரகனாகிய சுக்கிரன். ஒவ்வொரு முறை கலத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த இல்லறம் கெட்டு போகும் பொழுதெல்லாம் சனி பகவான் காத்திருப்பார். உங்களை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்ப்பவன் சனி பகவானாக இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையை பாம்பு கடித்த பரமபதம் மாதிரி தான். உங்கள் பேருக்கும் புகழுக்கும் களங்கம் வரும், எளிதில் களங்கம் வந்து விடும். ஆனால் வருகின்ற நேரத்தில் உங்களை தடுக்கின்ற சக்தி சுக்கிரன் தான். அசுரகுருவாக இருந்தாலும் கூட தவறு செய்தாலும் தண்டிக்கக்கூடியவன் சுக்கிரன் தான். தேவகுருக்கு இணையான உள்ளவன் சுக்கிரன். நீங்கள் என்னை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையில் சனி பகவானை விட்டு விடாதீர்கள். எந்த நிலையிலையும் சனி பகவானுடைய வழிபாடு, சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுவது, சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்வது உங்கள் வாழ்க்கையை வெற்றி தரும். 2024 நீங்கள் கண்டிப்பாக பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அவர் பாதம் தொட்டு வணங்குவது வெற்றியை வசப்படுத்தும். தடைபட்டு போன திருமணம், மழலை பேரு, செல்வம், வெளிநாடு யோகா அத்தனையும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பாத சனி என்றெல்லாம் பயந்து விடாதீர்கள். பாத சனி காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கியவர்களும் சரி, தொழிலில் உயர்வு அடைந்தவர்களும் சரி, உன்னதமான நிலையை அடைந்தவர்களும் சரி, நல்ல குருவினை பெற்றவர்களும் சரி, இந்த காலகட்டம் தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்னான நாளும் பெரிய பாதிப்புகள் வரும். அந்த பாதிப்புகளில் இருந்து தப்பித்து செல்வதற்கான வழியும் உங்களுக்கு கிடைத்து விடும். அதனால் எதை பற்றி கவலை விடாதீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மாதிரி தான்.
பகைவரும் சரி உறவும் சரி முடிந்து விட்டது இந்த படகு என்று நினைக்கும் பொழுது தலை தூக்கி வருவதைப் போல வாழ்க்கையில வெற்றியை நோக்கி நகர்ந்து வருவீர்கள். நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், எதிர்பார்த்த இடங்களில் பொருளாதார உதவி, கிழக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம். அதே நேரத்தில் மகர ராசி இருக்கக்கூடிய பெண்கள் சற்று கவனமாக இருங்க. தவறான பாதையை நோக்கி நடக்கின்ற மனிதர்கள் நல்ல வேடம் உண்டு உங்களை ஏமாற்ற தயாராக இருப்பீர்கள். பெற்றோர் பார்த்த திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. கண்ணீர் சிந்துவதால் எந்த பலனும் இல்லை. எதிர்த்து போராடுகின்ற மனோதைரியத்தை செவ்வாய் தருவதனால இந்த வருடம் முழுவதும் செவ்வாய் உங்களுக்கு துணை இருப்பதனால அரசு சார்ந்த தொழிலில் புதிய தொழில் முயற்சியில் வெற்றி கிட்டும். அரசியல் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருங்க. ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருப்பீர்களானால் 2024 பொறுத்தவரைக்கும் மே மாதம் 1ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும். ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, வார்த்தையை வசப்படுத்தாமலே போய்விடும். வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உன்னதமான உயர்ந்த நிலையை நோக்கி நகர்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா குலதெய்வ வழிபாடு. பங்குனி மாதம் எங்கே இருந்தீங்கனாலும் சரி உங்கள் குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் தெரியவில்லையே என்றால் என்னை பொறுத்தவரைக்கும் குலதெய்வமே தெரியாதவர்கள் வழிபடக்கூடிய ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். பெரும்பாலும் திருப்பதி பாலாஜியை குலதெய்வமாக வழிபாடு செய்வார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் குலதெய்வமே தெரியல ஒரு ரகசியம் இன்னைக்கு சொல்லணும். மகர ராசிக்காரர்கள் மட்டும் இதை கேட்டால் போறாது, 12 ராசிக்காரர்களுமே கேளுங்களேன். குலதெய்வமே தெரியாதவர்கள் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய பித்துர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனை குலதெய்வமாக நினைத்து வழிபடுவீர்களானால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு தன்னம்பை கிடைக்கும். அனாதை என்ற உணர்வு மாறும். உதாரணம் சொல்லலாம். நான் எப்படி சொல்றேன்னா குல தோன்றல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் சூரிய குலம் சந்திர குலம்னு சொல்லுவாங்க. சூரிய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இந்த குலத்தை சேர்ந்தவன், அந்த வம்சம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குலதெய்வமே தெரியவில்லை என்றார். விடியற் காலையில் கதிரன் வருவதற்கு முன் காத்திருந்து கதிரவனை தினமும் வழிபாடு செய்து பாருங்கள். குலதெய்வத்தினுடைய ஆசை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். 10 காசு செலவு இல்லை. இந்த வழிபாடு இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய வழிபாடு, சூரியனுடைய வழிபாடு 2024 முழுவதுக்கும் கவலை இல்லாத, பிரச்சனை இல்லாத நிம்மதியான வாழ்வை தரும்.